வணக்கம். நாம் இன்றைக்கி விண்வின் டிஎன்பிஎஸ்சி சேனலில் மக்கள் தொகை பாப்புலேஷனில் 90 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 90 வினாக்கள் ஏற்கனவே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள், சமச்சீர் புத்தகத்தில் இருக்க கேள்விகள், பாப்புலேஷனில் ஜென்ரலாக கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள் தான். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். மக்கள் அடர்த்தி என்பது என்ன? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள்? இதுதான் மக்கள் அடர்த்தி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தின் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம்? இது வரைக்கும் 2011 உள்ள சென்செக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை சார்ந்த கேள்விகள் தான் வரும். இன்னும் 2021க்கான சென்செக்ஸ் இன்னும் ஆரம்பிக்கலை, அதுக்கான ரிப்போர்ட்டும் கொடுக்கல. அது வரைக்கும் நம்ம 2011க்கான சென்செக்ஸை மட்டும்தான் படிக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள சென்செக்ஸ்லேருந்தும் சில கேள்விகள் கேட்பாங்க. வாங்க இன்னொரு தடவை கொஸ்டின் கேட்குறேன். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம்? உத்தரப்பிரதேசம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மாநிலம், யூனியன் டெரிட்டரிஸ், அதுபோக மாவட்டம், எந்த மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை இருக்குது அப்படிலாம் கேட்பாங்க. 3ஆக பிரிச்சுக்கோங்க எப்போவுமே. 2011 குறைவான மக்கள் அடர்த்தி உள்ள மக்கள் தொகையில் மக்கள் அடர்த்தி உள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இப்போது மக்கள் தொகையின் அளவுகள் பாருங்கள். 971-81 68.5, 81-91 84.4 கோடி, 1991 2001 102.9, 2004-2011 121%. இவ்வளோ மக்கள் தொகைகள் இருந்திருக்கு. இது மேட்ச் த ஃபாலோயிங்க கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். ரொம்ப அதாவது ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் போய்கிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி, மக்கள் தொகை அடர்த்தி அதிகரிக்க காரணம்? அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதம், குறைகின்ற இறப்பு விகிதம். அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதம், குறைகின்ற இறப்பு விகிதம். 2011 இந்திய மக்கள் தொகையின் செறிவு 382 நபர்கள், அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 388 நபர்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மிக குறைந்த பாலின விகிதம் உள்ள மாநிலம் ஹரியானா. மிக குறைந்த பாலின விகிதம் உள்ள மாநிலம் ஹரியானா. மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை குறிப்பிட்ட நில அளவு, ஒரு சதுர கிலோமீட்டர், அவ்வளோதான். பன்னாட்டு வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்கள் தொகை இந்தியாவு 41.6%. இது என்னென்னா, பன்னாட்டு வறுமை கோட்டுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. இவ்வளோ சம்பாதிக்கிறவங்களாம் வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள்னு சொல்கிறாங்க. அந்த பன்னாட்டு வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்கள் தொகை இந்தியாவில் எவ்வளோ வாழ்கிறாங்கன்னா 41.6%. இந்திய மக்கள் தொகையின் அளவு 2011 படி 1210 மில்லியன். 1210 மில்லியன். குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் இது எங்கன்னா உலக அளவில் கிரீன்லாந்து. எந்த ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது? 2000 ஆண்டு. இந்திய மக்கள் தொகையானது 238.5 மில்லியனாக இருந்தது 2021. இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 1027ஆக அதிகரித்துள்ளது. மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன? ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள். எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருந்தது? தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டம்ங்க, தமிழ் மாநிலத்தில் உள்ள மாவட்டம். அதிக பாலின விகிதம் உள்ள மாநிலம் கேரளா. அதாவது 1000க்கு 1084 பெண்கள் இருக்காங்க. இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளோன்னா 940. 1000க்கு 940 பெண்கள் தான் இருக்காங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட பெருநகரம்ங்க மும்பை. கேரளாவில் கல்வி விகிதம் 91-95%. எந்த மாநிலத்தின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 100க்கும் குறைவாக இருந்தது? சிக்கிம். இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 63.5 ஆண்டுகள். இப்போ 2011 கணக்கின்படி எந்த கல்வி அறிவு
எந்த மாநிலம் கல்வி அறிவு குறைவுள்ளாக உள்ள மாநிலம்? பீகார். 53% மக்கள் தான் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க பீகார் மாநிலத்தில். இந்தியாவில் நகர்ப்புற மக்கள் தொகை விகிதம், நகரில் வாழ்கிற மக்கள் தொகை விகிதம் 30லேருந்து 35%. இப்போ அது மாறி இருக்கும். ஆனால் 2011 30லேருந்து 35% தான். இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் 3.1லேருந்து 3.9 வரையும். கருவுறுதல் விகிதம்னா எத்தனை குழந்தைகள் சராசரியாக பிறக்குதுன்ற கணக்கு. இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தொடங்கிய ஆண்டு 1952. யூனியன் டெரிட்டரியிலேயே எது குறைந்த மக்கள் தொகை விகிதம் கொண்ட யூனியன் டெரிட்டரி? லட்சத்தீவு. அதுவே அதிக மக்கள் தொகை விகிதம் யூனியன் டெரிட்டரியில் எதுனா டெல்லி மெட்ரோபாலிட்டனில் வராது, யூனியன் டெரிட்டரியில் வரும். இரண்டாவது அதிக மக்கள் தொகை உள்ள மெட்ரோ நகரம் எப்படின்னு கேட்டால் டெல்லி. மெட்ரோ மக்கள் தொகையில் முதல் இடம் இருக்கிறது மும்பை. சுதந்திர இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1951. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555 ஒரு 555 மனிதர்கள் சதுர கிலோமீட்டருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டரில் அவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. டேஷிலிருந்து இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது 1872லேயே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பகுதிகளில் மட்டும். பிறப்பு விகிதம் எவ்வளோ? 2014. இது தமிழ்நாட்டுக்கான அட்டவணை சமச்சீர் புக்கில் கொடுத்தது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும், பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டோட பிறப்பு விகிதம் 15.4. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி 15.6. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555 நபர் சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. தமிழ்நாட்டின் மொத்த கருவுறுதல் விகிதம் 1.6. 2016 மொத்த கருவுறுதல் விகிதம் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் பாப்புலேஷன் அதிகமாகுதுன்னா, வேலைவாய்ப்பு வேண்டி பல மாநிலத்தவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் வர்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது. குழந்தை இறப்பு தமிழ்நாட்டில் 1000க்கு 17 குழந்தைகள் இறக்குறாங்க 2016 படி. இந்த 34வது கேள்வியில் கொடுத்துருக்க 5 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. பிறக்கும்போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் இந்தியாவுக்கு 70.6. தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதம் 80.9. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 996. 1000 ஆண்களுக்கு. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 996 1000 நபர்களுக்கு. இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 455 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அதுலேருந்து 100 அதிகமாகி நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. குறைந்த பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் கேரளா. குறைவான இறப்பு விகிதம் உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். அதிக இறப்பு விகிதம் எங்கன்னா ஒரிசா. பீகாரில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்கன்னா 1102 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. மக்கள் தொகை அடர்த்தி அங்கே அதிகமாக இருக்குது. மேற்கு வங்காளம் 880 பேர் 2வது இடத்துல இருக்காங்க. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் குறைவான இறப்பு விகிதம் இருக்கிறதுனால அங்கே இந்த எண்ணிக்கை இருக்குது. அருணாச்சல பிரதேசம் 17 பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் 17 பேர் வாழ்கிறாங்க. ஹரியானா தான் குறைவான பாலின விகிதம், ஆல்ரெடி படித்தாச்சு. எத்தனை பேர்னா 1000 பேருக்கு 877 பெண்கள் தான் வாழ்கிறாங்க. 2011 எடுக்கப்பட்ட சென்செக்ஸின் எத்தனாவது சென்செக்ஸ்னால் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரத்துக்கு அப்புறம் 7வது கணக்கெடுப்பு. ஹெச்இ வால்டர் இவர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ். சென்சஸ் ஆக்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 போடப்பட்டது. முதன்முறை எந்த இடத்தில், எந்த நகரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? டாக்கா. முதன்முறை கணக்கெடுப்புன்றது சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முதல் கணக்கெடுப்பு டாக்காவில் தான் எடுத்திருப்பாங்க.
மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆணையர் 2011க்கு சந்திரமௌலி. இந்த கணக்கெடுப்பை யார் ஒப்படைச்சிருப்பாங்கன்னா அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முடிவுகளை வெளியிட்டவர் யாருன்னா அப்போதைய ஹோம் செக்ரட்டரி ஜி.கே. பிள்ளை மற்றும் சந்திரமௌலி. 2011 கருப்பொருள் என்னன்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர், நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம். இப்போ 2021க்கு சென்சஸ்க்கு ஆணையர் யார்? விவேக் ஜோஷி. ஆண்கள் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் எண்ணிக்கை சதவிகிதம் 51.5%, பெண்களின் சதவிகிதம் 48.46%. நீங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது 100 வந்துடும். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம். பிமாரு இது ஒரு ஷார்ட்கட். பிமாரு பாம்பே, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம். இவங்கெல்லாம் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள மாநிலங்கள். முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம், நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, பீகார் 3வது இடத்துல இருக்குது, மேற்கு வங்காளம் 4வது இடத்துல இருக்குது, ஆந்திர பிரதேசம் 5வது இடத்துல இருக்குது. இதை ஏறு வரிசையில் சொல்லுவாங்க, இல்லை இறங்கு வரிசையில் எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா 2வது என்ன 3வது என்னன்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. பார்த்து 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எவ்வளோ ஆயிருக்கு இந்தியாவில்னா 17.2%. 17.2%. கிராமப்புறங்களின் விகிதம் மக்கள் தொகை விகிதம் 68.8%. நகர்ப்புறங்களின் மக்கள் தொகை விகிதம் 31.2%. இது மாறி இருக்கும் கண்டிப்பாக. இப்போது கிராமப்புறங்களில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. இங்கே தானே மும்பை இருக்குது. மும்பை தான் அதிக மக்கள் தொகை உள்ள மெட்ரோ சிட்டி. அப்போ மகாராஷ்டிரா தான் நகர்ப்புற மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம். இப்படி லிங்க் பண்ணி படிங்க. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கணும் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதான் பாலின விகிதம். இந்தியாவின் பாலின விகிதம் 1943. அதிக மக்கள் தொகை உள்ள யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி. குறைவாக உள்ள யூனியன் டெரிட்டரி டாமன் டையூ. எந்த மாவட்டத்தில் அதிக அளவு பெண்கள் விகிதம் உள்ளது? யூனியன் டெரிட்டரிங்க இது மாகி, பாண்டிச்சேரி. குறைவான பாலின விகிதம் உள்ள யூனியன் டெரிட்டரி டாமன். குழந்தை பாலின விகிதம் அது என்னன்னு கேட்குறாங்க. அது எந்த அளவில் எடுப்பாங்கன்னா 0லேருந்து, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 6 வருடம் உள்ள குழந்தை பாலின வருடங்களுக்குள்ள குறைவாக உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை தான் குழந்தை பாலின விகிதம். 7லேருந்து எதுக்கு எடுப்பாங்கன்னா 7 வயதிலிருந்து கல்வி அறிவு விகிதத்தை செக் பண்ணுவாங்க. CSR அதாவது சைல்டு சென்செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 919. குழந்தை பாலின விகிதம் 919 இந்தியாவில். அதிக அளவு குழந்தை பாலின விகிதம் எங்கே இருக்குன்னா மிசோரம். குறைந்த குழந்தை பாலின விகிதம் ஹரியானா. அங்கே பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவு தான். இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 74.04. இதில் ஆண்களின் எழுத்தறிவு 82.14%. பெண்களின் எழுத்தறிவு 65.46%. எழுத்தறிவு கல்வியறிவு உள்ள மாவட்டம் அதிகமாக உள்ள மாவட்டம் செர்ஷிப் எங்கே இருக்குன்னா மிசோரமில் இருக்குது. அங்கே தான் அதிக அளவு எழுத்தறிவு உள்ள மாவட்டம். குறைந்த படிப்பறிவு மாவட்டம் அலிராஜ்பூர், மத்திய பிரதேசம். அதிக படிப்பறிவு உள்ள யூனியன் டெரிட்டரி லட்சத்தீவுகள். குறைந்த பாப்புலேஷனும் லட்சத்தீவுகள், ஆனால் அதிக படிப்பறிவு லட்சத்தீவுகளில் இருக்காங்க. குறைந்த கல்வி அறிவு உள்ள யூனியன் டெரிட்டரி தாதர் நகர் ஹவேலி. இப்போ 2011 சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியில் 35 இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ இருக்காங்கன்னா 640
டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. டவுன் எவ்வளோ இருக்குன்னா 7,933. வில்லேஜ் 6,40,903 வில்லேஜ் வந்து இந்தியாவில் இருக்குது. இதில் மாறி இருக்கும், அது நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் வந்துச்சுன்னா. இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382. இதில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி உள்ள மாநிலம் பீகார். உடனே நம்ம உத்தரப்பிரதேசம் நினச்சிடக்கூடாது. பீகாரில் தான் அதிக மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை தான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அதிகம், மக்கள் தொகை அடர்த்தி கிடையாது. மக்கள் தொகை அதிகம் அளவு உள்ள மாவட்டம் தானே. மக்கள் தொகை குறைந்த அளவு உள்ள மாவட்டம் திபாங், அருணாச்சல பிரதேசம். அங்கே எவ்வளோ இருக்காங்க? 17 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 946 1000 நபர்களுக்கு, 1000 ஆண்களுக்கு. அதிக பாலினம் விகிதம் உள்ள தமிழ்நாட்டு மாவட்டம் நீலகிரி. மிக குறைந்த பாலின விகிதம் உள்ள தமிழ்நாடு மாவட்டம் கடலூர். மிகவும் குறைந்த எழுத்தறிவு உள்ள மாநிலம் இந்திய அளவில் ராஜஸ்தான். ஆண்கள் பெண்களின் கல்வியறிவு விகிதத்தின் வித்தியாசம் எவ்வளோனா 16.68%. ஆண்கள் பெண்களின் கல்வியறிவு விகிதத்தின் வித்தியாசம் 16.68%. முதன் முழுமையான சென்சஸ் எடுக்கப்பட்ட ஆண்டு நம்ம 1872 முதல்ல சென்சஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கும் முன்னாடி ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்க. முழுமையான சென்சஸ் என்னதுன்னா 1830. இதை யார் ஆரம்பிச்சிருப்பாருன்னா ஹென்றி வால்டர் டாக்கா தான். முதல் சென்சஸ் இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஆண்டு 1827-28 தான். ஜேம்ஸ் பிரின்சப்ஸ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் தெரியும்ல, நம்ம அசோகோட பேர் தான் பிரியதர்சி அப்படின்னு கல்வெட்டை படித்து அதை வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சப் தான். அவரே தான் முதல் சென்செக்ஸ் இந்தியாவில் எடுத்திருப்பார். எங்கன்னா அலகாபாத், பனாரஸில். அடுத்து குவினியல். இது என்னென்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்ற கணக்கு. இந்தியாவில் சென்செக்ஸ் ஆரம்பிக்கும் போது 5 வருடத்திற்கு ஒரு முறை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 1849 இந்த மாதிரி 5 வருடத்திற்கு ஒரு முறை சென்சஸ் எடுத்தாங்க. இது பேர் குவினியல். 1872 கவர்னர் வாட் மாயோ வந்து என்ன செய்கிறாருன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறார். பெரிய லெவலில் ஆரம்பிக்கிறார். February 17 WBC ஃப்ளோடன் இவர் வந்து வேறு விதமான மக்கள் தொகை ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா ஒரு இந்தியா இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக கணக்கெடுப்பு ஆரம்பிச்சிருவாங்க. இதான் 1881 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. இப்படி தான் இப்போ பண்ணிட்டுருக்கோம். ஆனால் 1872 கவர்மெண்ட் வால்ட் மேயோ என்ன செய்வார்னா ஒரு மாநிலத்துலேயும் ஒரு நாள் நடக்கும், ஒரு டைம் பீரியடில் நடந்துகிட்ருக்கோம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லா மாநிலத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் மக்கள் தொகை எடுக்க ஆரம்பித்தவர் ஃப்ளோடன். 1881 தான் இது ஆரம்பிச்சிருப்பாங்க. அதிக வளர்ச்சி விகிதம் 2011 படி மக்கள் தொகை அதிக வளர்ச்சி விகிதம் எந்த மாநிலம்? மேகாலயா 27.95%. இந்தியாவுக்கே 17.2 தான், ஆனால் மேகாலயாவில் 27.95% வந்திருக்கு. அதிக மக்கள் தொகை வளர்ச்சி யூனியன் டெரிட்டரி உள்ள மாநிலம் தாதர் நகர் ஹவேலி 55.88%. கேரள மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 4.91%. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் February 11. ஜூலை 11ன்றது உலகத்துக்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம். இந்தியாவுக்கு February 9 தான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.